Okay, good programming practices. ஸோ ப்ரோக்ராமிங் எழுதும்போது ஸோ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ப்ரொஃபஷனாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கர்லி பிரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவாவுக்குன்னு ஒரு கர்லி பிரேசஸ் டெக்னிக் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி கோடிங் எழுதி இங்கே இதுக்கு நேராக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கர்லி பிரேஸ் வந்து கம்பல்சரியாக அந்த மேட்சிங் இது வந்து நம்ம பண்ணணும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எக்லிப்ஸில் இந்த இது வந்து அதுவாக தன்னால் பண்ணிக்கும். நோட்பேட் ++ஓ இல்லை வேறு ஏதாவது நோட்பேட் யூஸ் பண்ணி டைப் அடிச்சிங்கன்னா தான் எல்லாம் நம்மளே பண்ணணும். ஸோ எக்லிப்ஸை பொறுத்த வரைக்கும் இதை தன்னால் எல்லாமே நடந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ரெண்டாவது டேப். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒரு டேப் தள்ளி அடிக்கணும், சும்மா அப்படியே ஸ்பேஸ் விட்டு அப்படியே டைப் அடிக்கக்கூடாது. இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எக்லிப்ஸில் தன்னால் டேபிங்லாம் வந்து அவனே மெயின்டைன் பண்ணிக்குவான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேப். ஸோ கர்லி பிரேசஸ் வந்து ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுங்கிறது ஸோ இங்கே பண்ணோம்னா அது தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு நேராக ஒரு டேப் வச்சு உள்ளே தள்ளணும். இன்னொரு இஃப் கண்டிஷன் வேறு இதெல்லாம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு டேப் வந்து கரெக்டாக பொசிஷன் இந்த மாதிரி ஸ்பேஸிங் இருக்கணும். ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியும் எங்கே வந்து ஒரு கோடிங் பிளாக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கர்லி பிரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிறது ஒரு பிளாக்கு. ஸோ அதனுடைய லைன்ஸ்லாம் இது இருக்குது. ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபிகேஷன் இது மெயினாக எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா நம்ம எழுதுகிற கோடிங்கை இன்னொருத்தர் யூஸ் பண்ணணும், அதை ரீட் பண்ணணுங்கும் போது இதெல்லாம் ரொம்ப ரீடபிலிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது எரர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுகிற எல்லா கோடிங்கும் கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது எரர்ஸ் வர்றதுக்கு சில டைமில் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான டைமில் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி எரர் வந்தால் இப்படி நான் வந்து ஒரு எரர் மெசேஜை யூசருக்கு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத நம்ம பண்ணலாம். அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்கிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரைன்னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணுங்க, பட் நான் ஏதாவது எரர் வந்ததுன்னா எரர் வரும்னு சஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். தென் கேட்ச் பண்ணுறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு ஜென்ரல் எக்ஸப்ஷன் ஒரு வர்ற எரரை இந்த மாதிரி ஒரு இதில் ட்ராப் பண்ணுன்னு சொல்லி. இந்த எக்ஸப்ஷனை என்ன பண்ணணும், லாக் பண்ணுமா இல்லை அது மெசேஜை யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுமா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் கேட்ச் போடலாம். எனக்கு சே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஃபைல் லைவோ எக்ஸப்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது, சே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக கொடுக்கலாம், மோர் தேன் ஒன்றும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷனலாக ஃபைனலின்னு ஒன்று கொடுக்கலாம். இந்த ஃபைனலி பிளாக் என்னன்னா எந்த கேட்சுக்குள்ளே போனாலும் இந்த ஃபைனலி கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனாலும் சரி இல்லை எரரோட ரன் ஆனிச்சுனாலும் சரி ஃபைனலிக்குள்ளார வரும். ஸோ இங்கே வரும்போது ஏதாவது மெமரி ஃப்ரீ பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி ஃப்ரீயிங் பண்ணும்போது இந்த ஃபைனலிங் யூஸ் பண்ணி நம்மளுடைய கோட் பிளாக் ரன் பண்ணுறோம். ஒரு ஃபைலே ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இங்கே என்ன பண்ணலாம், ஃபைலை நான் சேஃபாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அடுத்த முறை ரன் ஆகும்போது அந்த ஃபைல் வந்து லாக்கிங் பொசிஷனில் இருக்காது. அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரை கேட்ச் போட்டுட்டு எழுதுறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு கோடிங் எழுதும்போது நான் எரர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றத நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை, சரிங்களா. இதெல்லாம் தூக்கி நம்மளுடைய கோடிங் ஸ்டேட்மெண்ட்லாம் தூக்கி இங்கே கொடுத்துடலாம். இங்கே கேட்ச் எக்ஸப்ஷன் சே EX. ஸோ இந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுறேன், system.out.println.
error occurred plus ex dot get message. அவ்வளவுதான். இந்த மாதிரி கோடிங் பண்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட், ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ரைட்டிங் த கோடிங். ஸோ ட்ரை போட்டுட்டு நம்மளுடைய கோடிங், ஏன்னா எனி டைம் எதனால் எரர் வருதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இது கம்பல்சரியாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பார்சின்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், இந்த ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் இது வந்து இன்வேலிட் ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்ணுறேன். error occurred for input string இது. ஸோ இந்த எரர் மெசேஜ் கெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எரர் வருதுன்னு சொல்லுது. இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ தேவையில்லாமல் ஏதோ எரர் மெசேஜ் யூசருக்கு வரும். யூசர் கன்ஃபியூஷன் ஆகிடுவார், என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் த கோடிங். ட்ரை போட்டு நம்ம என்ன எழுதணுமோ எழுதணும். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணு. சில டைமில் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எரர் மெசேஜை கொண்டு போய் ஒரு ஃபைலில் கொண்டு போய் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கோடிங் எழுதும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக எழுத கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். அடுத்தது அங்கங்கே கமெண்டிங் பண்ணணும். நம்மளுடைய கோடிங்க்கு கமெண்டிங் பண்ணணும். ஸோ எப்படின்னா முன்னாலே ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, கன்வெர்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள், கன்வெர்ட் primitive integer to object, wrapper integer, இது மாதிரி போட்டோம். create integer from string. ஸோ இந்த மாதிரி இது சிங்கிள் லைன் கமெண்ட். நான் மல்டி லைன் கமெண்ட் வேணுனாலும் எழுதிக்கலாம். மல்டி லைன் கமெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி எழுதுறது. So here finally we are writing the output here அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நான் அவுட்புட் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மல்டி லைன் கமெண்ட்டு, இது சிங்கிள் லைன் கமெண்ட். இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டில் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு அந்த எண்ட்லேயே கூட நான் கமெண்ட் கொடுக்க முடியும். மல்டிப்ளை ஏ வேல்யூ பை 12. ஸோ இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இந்த இது வந்து ஃபுல் லைன் பிளாக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே நம்ம என்ன லாஜிக்காக என்ன எழுதணும் அப்படிங்கிறத கமெண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் டீபக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவதுன்னா ரொம்ப சிம்பிள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். எந்த லைன் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தோணுதோ அந்த லைன் வரைக்கும் பண்ணிவிட்டு, அந்த எந்த லைனில் வந்து எரரை ஆன்டிசிபேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மாதிரி பிரேக் ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பக்கிங் டீபக்கிங் இதை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு டீபக் மோடில் ரன் ஆகும். ஸோ இப்படி வரும், ரன் ஆகும். ஸோ நம்ம அப்பப்போ அதனுடைய வேல்யூவை ட்ராக் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது ஸ்டெப் ஓவர். இந்த லைனை அப்படியே ஒரு லைனை கண்டினியூ பண்ணு, இது பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்னாச்சு, இதனுடைய வேல்யூ மாறி இருக்கா? ஓகே, இது எகெயின் ஸ்டெப் ஓவர். பாருங்கள், வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம், வேலை முடியுது. ஸோ இப்போ எந்த டைமில் எங்கே வேல்யூ மாறுதுங்கிறது இங்கே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் வச்சு பண்ணோன்னா எரர் ஏதாவது வந்ததுன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அழகாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம ரன் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கேன். இப்போ எஸ்ல என்ன இருக்கு? எஸ்ல SDS 132 இருக்கு. நான் இங்கே கூட கரெக்ட் பண்ணலாம். இது கொடுத்துட்டு என்னால் ரன் பண்ண முடியும். சப்போஸ் நான் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நான் அதே இடத்துல அந்த வேரியபிளினுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டு கூட அப்படியே கண்டினியூ பண்ணி எங்கெங்கே என்னென்ன எரர் இருக்குன்றதை டோட்டலாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கோடிங்கை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு எரர் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா இந்த இது தப்பாக இருக்குது. ஸோ இதை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன்.
ரன். ஸோ ரிசல்ட் வந்து 19 டிஸ்பிளே ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கோடிங் எழுதும் போது சில டைமில் எரர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எரர் வந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட், புட் ஏ பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்ட்டை போட்டுட்டு அந்த பக் மோடில் ரன் பண்ணுங்கள், டீபக்கிங் மோடில் ரன் பண்ணிங்கன்னா அந்த லைன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனாக ரன் பண்ணி எங்கே எக்ஸாக்டாக எரர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படியே ரன் டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அந்த வாட்ச் விண்டியோவில் போயிட்டு நம்ம வேல்யூ மாற்றணும் இல்லையா, அந்த மாதிரி வேல்யூ மாற்றிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணிவிட்டு கரெக்டாக வர மாதிரி இருந்தால் நம்மளுடைய கோடிங்கில் ஃபைனல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இது வரைக்கும் படித்ததை வச்சு நம்ம சில ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு முறை நீங்கள் ரிவ்யூ பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.